வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. உடல் எடையை சீக்கிரமே குறைக்கணும், அதே சமயம் ஹெல்த்தியாக நிறைய காய்கறிகளும் சேர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நார்ச்சத்து அதிகமாகவும் கலோரி குறைவாகவும் உள்ள இந்த பீர்க்கங்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க. பீர்க்கங்காய் தோலை சீவுனா தூக்கி எரிஞ்சிடாதீங்க, பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி பீர்க்கங்காயை வச்சு பொரியல், அதே சமயம் அதனோட தோலை வச்சு துவையல் எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் பொரியல் முதல்ல நம்ம தயார் பண்ணிடலாம். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பீர்க்கங்காய் 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும், அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் நம்ம தோல் சீவுறதுக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா 2 தடவை கழுவி எடுத்து வச்சிடலாம். பீர்க்கங்காயோட தோலை சீவுறதுக்கு முன்னாடி பீர்க்கங்காய் கொஞ்சமாக கிள்ளி வாயில் வச்சு பார்க்கணும். கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னா தான் அதுக்கப்புறம் நம்ம தோலை சீவ ஆரம்பிக்கணும். இப்போ பீர்க்கங்காயோட தோலெல்லாம் இந்த மாதிரி சீவினதுக்கப்புறம் அந்த தோலை தனியாக எடுத்து வச்சிடலாம். பீர்க்கங்காய் இந்த மாதிரி பிஞ்சான பீர்க்கங்காய் இருந்தால் மட்டுமே அதை சமைக்க பயன்படுத்துங்க. கொஞ்சம் முத்துனதாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சமைக்க பயன்படுத்தாதீங்க, சாப்பிடவே முடியாது. இப்போ பீர்க்கங்காய் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தோலையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். வாங்க இப்போ நம்ம பீர்க்கங்காய் வச்சு ரொம்ப சிம்பிளாக பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பீர்க்கங்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு காரத்துக்கு 3 மிளகாத்தில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்குங்க. மிளகாத்தில் கலர் மாறுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. அப்புறம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்த உடனேயே நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காயை இது கூட சேர்த்துக்குங்க. இது கூட பொரியலுக்கு தேவையான உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுப்பு அதே சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் பீர்க்கங்காயை நல்லா வேக விட்டுக்குங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க. பீர்க்கங்காயில் எந்த அளவுக்கு நீர்ச்சத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம மூடியை திறந்து பார்த்தாலே தெரியும். பாருங்கள், பீர்க்கங்காய்க்குள்ளே எந்த அளவுக்கு நீர்ச்சத்து இருக்குது அப்படின்னு. இப்போ அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த காயில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் நல்லா கலந்து விடணும். பீர்க்கங்காய் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் விருப்பப்பட்டால் இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீர்க்கங்காய் பொரியலுக்கு தேங்காய் துருள் அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா பீர்க்கங்காயே கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கும். நம்ம தேங்காய் அதிகமாக சேர்த்துட்டோம்னா இந்த பொரியல் ரொம்ப இனிப்பாக மாறிடும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் துருள் சேர்த்துக்கிட்டால் போதும். தேங்காய் துருள் சேர்க்கலைனாலுமே இந்த பீர்க்கங்காய் பொரியல் சூப்பரான டேஸ்ட்டில் தான் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான பீர்க்கங்காய் பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பீர்க்கங்காய் பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அடுத்து நம்ம பீர்க்கங்காய் தோலை வச்சு பீர்க்கங்காய் தோல் துவையல் எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சு உளுந்தம்பருப்பை நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. உளுந்தம்பருப்பு நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ காரத்துக்கு 5 மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் கலர் மாறுறதுக்கு முன்னாடியே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சீவி எடுத்து வச்சுருக்க அந்த பீர்க்கங்காய் தோலை இது கூட சேர்த்துக்கணும். பீர்க்கங்காய் தோலை அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கணும். பீர்க்கங்காய் தோல் எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரணும். அதே மாதிரி அதனோட கலரும் நல்லா மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம அந்த மாதிரி பீர்க்கங்காய் தோலை சரியாக வதக்கலை அப்படின்னா பீர்க்கங்காய் தோல் துவையலும் நல்லா இருக்காது. அதே மாதிரி மிக்சியில் அரைச்சோம்னா அது நாராக இருக்கும். அதனால் நல்லா சுருண்டு இந்த அளவுக்கு சாஃப்டாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. பாருங்கள், பீர்க்கங்காய் தோல் நல்லா சுருண்டு இந்த மாதிரி கலர் மாறி வரணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக நம்ம புளி சேர்த்துக்கலாம். நான் 1/2 நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு இந்த டைம் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம தேவையான அளவு தேங்காய் துருள் சேர்த்துக்கணும். நான் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். தேங்காய் துருளையும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம்னா இந்த துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் குறைஞ்சது 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் தேங்காய் துருளை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுறணும். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இது கூட அரைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கணும். இப்போ இதை நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் குறனே அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு குறன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பீர்க்கங்காய் துவையலை நீங்கள் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். அதுமாதிரி டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம்.
அது போக சாதத்தில் வந்து கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து இந்த துவையிலையும் சேர்த்து கலந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இன்றைக்கே பீர்க்கங்காயை வச்சு பீர்க்கங்காய் பொரியல், அதே மாதிரி அதனோட தோலை வச்சு பீர்க்கங்காய் துவையல் வந்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.